ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம டேண்ட்ரஃப்க்கு ஒரு குட் பை சொல்லலாம். நல்ல ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். இப்போ இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால, அதாவது இந்த பொடுகு தொல்லை தலையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு முடி வளர்ச்சியோ கம்மியாக இருக்கோ, முடி கொட்டுறது தொல்லை இருக்கோ, இந்த மாதிரி இந்த பொடுகு தொல்லை தலையில் இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும். நம்ம முடி நல்லா வளர்ச்சி கொடுக்குறது கூட வளராது. இந்த பொடுகுனால நம்மளுக்கு முடி கொட்டுறது ஜாஸ்தி இருக்கும். அது இல்லாமல் நம்ம நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு சரி, இல்லை வெஜிடபிள்ஸ் சரி, காய்ங்க பழங்க இந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டா தான் நம்ம ஸ்கின்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஃபுல் பாடியும் நம்ம முடி வளர்ச்சி எல்லாத்துக்கும் நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால நம்ம சாப்பிட்ற உணவு ஃபஸ்ட்டு அது என்னென்ன சாப்பிடணும் ஏதுன்னு சொல்லிட்டுன்னு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ நான் டேண்ட்ரஃப்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த முடி வளர்ச்சிக்காக ரொம்ப பேர் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்குது, முடி வளர்ச்சி சீராக இல்லை, நல்லா வளர்ச்சி இருந்தாலும் முடி ரொம்ப கொட்டுது, டேண்ட்ரஃப் என்ன பண்ணாலும் போக மாட்டுது, இந்த மாதிரி எனக்கு டேண்ட்ரஃப் ரொம்ப தலையில் இருக்குது, எனக்கு ஒரு டிப்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால டேண்ட்ரஃப்காக நான் ஒன்று இல்லை ஒரு 2-3 டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் அந்த பொடுகு தலையில் இருக்கிறது, அதாவது டேண்ட்ரஃபு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தேவையானது பேராஷூட் எண்ணெய், அடுத்து எலுமிச்சப்பழம் சாறு. இப்போ இது ஒரு பாதி லைமு. இதில் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, இல்லை நம்ம தலைக்கும் சரி, நம்ம டேண்ட்ரஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதில் ஒரு மாதிரி அப்படியே பொங்கி நம்ம முகமே, ஏன்னா அதில் நம்ம இப்போ டைரெக்டாக இதை அப்ளை பண்ணுறோம் ஆனாக்கா சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகுது. இருந்தாலும் செட் ஆகுறவங்க இருந்தால் கூட இந்த மாதிரி டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்றில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் லைம் ஃபுல்லாக நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த கொட்டெல்லாம் நீக்கிட்டு இந்த எலுமிச்சப்பழம் மட்டும் ஃபுல்லாக நீக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பவும் முகத்துக்கும் சரி, இல்லை நம்ம தலைக்கு போடுறதுக்கு கூட இந்த மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க எலுமிச்சப்பழம். நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கிறேன். இந்த எலுமிச்சப்பழத்தை அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த கொட்டெல்லாம் நீக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து அந்த ரூட்டுகளுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது 2 பொருள் தான் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். அந்த எண்ணெய் எலுமிச்சப்பழ சாறு சேரும் போது எந்த ஒரு கலர் எப்படி இருக்கு கொடுக்குது பாருங்க. இந்த தேங்காய் எண்ணெய் மாதிரி ஏன்னா அது நம்ம கலக்க இந்த மாதிரி ஒரு நல்லா க்ரீம் மாதிரி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். இப்போ இது நம்ம ரூட்டில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் இது மாதிரி காட்டன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை தொட்டு இப்படி எடுத்து நம்ம ரூட்டுங்களுக்கு எங்கே ஃபுல்லு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இந்த ரூட்டுகளுக்கு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுடலாம். ஃபுல்லு நம்ம ரூட்டுங்களுக்கு படுற மாதிரி முடி கீழே நம்ம ரூட்டுங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அந்த கோடு தெரியுதுங்களா, அந்த கோடுக்கு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தேய்ச்சி காட்டனில் வச்சு தேய்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கலக்கிக்கினாக்கா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி அதிகமாக வேணும்னா கூட ஃபுல்லு ஒரு
4 டீஸ்பூன் இல்லை 5 டீஸ்பூன் கூட தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆனால் எலுமிச்சப்பழ சாறு வந்து நீங்கள் எவ்வளோ தேங்காய் எண்ணெய் எடுத்தாலும் எலுமிச்சப்பழ சாறு வந்து ஒரு பாதி எலுமிச்சப்பழம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபுல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் காட்டன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அந்த கோடுக்கெல்லாம் நீங்கள் இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மசாஜ் எதுவுமே பண்ணுறது வேண்டாம். வெறும் அந்த கோடுங்க அந்த ரூட்டுங்களுக்கு போட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் இந்த மாதிரி ஒரு 2 நாள் பண்ணுங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் அப்புறமா இருக்கோ ஒரு 3 மாதம் அப்படி ஆயிருந்து உங்களுக்கு அந்த 3 மாதத்துலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கிளியரன்ஸாக இருக்குது, டேண்ட்ரஃப் எவ்வளோ கிளியர் ஆகிக்குது, எவ்வளோ கம்மியில் இருக்குது நம்மளுக்குன்னு. கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கிளியர் ஆகிடும். கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் இந்த மாதிரி 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு. அப்புறமா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸு வந்து இன்னும் 2-3 டிப்ஸு நான் தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப்க்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நான் வேறு போடுற டிப்ஸு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாச்சுன்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுக்கின்னு உங்கள் தலைக்கு நீங்கள் அந்த ரூட்டுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லு லென்த்து முடி இருக்குது, இல்லை கொஞ்சம் முடி இருக்குது, இல்லை ரொம்ப லென்த்தாக இருக்குது முடின்னு சொல்லிட்டு முடிக்கெல்லாம் நம்ம போடுறதில்ல. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வேறு ரூட்டுங்களுக்கு மட்டும் தான் போடணும். 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் மினிமம் நீங்கள் விட்டுட்டு அப்புறமா தான் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் ஷாம்பு நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சீயக்கா பவுட்ரு இல்லை மீரா இந்த மாதிரி ஏதாவது பவுடர் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு தடவை நீங்கள் உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஜாஸ்தி இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் இருக்கிறவங்க கூட ஒரு 2 நாள் எடுத்துட்டு வாரத்தில் 2 டைம், அதாவது ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி, இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ஒரு 2-3 மாதம் கழித்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியும். டேண்ட்ரஃப் இருந்ததுக்கோ இப்போ இருந்ததுக்கோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.